அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள். தற்பொழுது உத்தரவு என்பதே வந்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இந்த சான்றிதழை வழங்க கோரி அந்த தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தொடரப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் தற்போதைக்கான மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக சென்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு முன்பாக முறையிடுங்கள் என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். மிக முக்கியமாக திபங்கர் தத்தா தலைமையில் நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையின் போது என்ன கூறினார்கள் என்றால், தயாரிப்பு நிறுவனம் எங்களுக்கு போதுமான கால அவகாசம் என்பதை இவர்கள் வழங்கியிருந்தார்கள். நாங்களும் அதற்கு ஏற்றபால எங்களது விஷயங்களை இமெயிலாகவும் செய்திருந்தோம். முன்கூட்டியே அவர்களுக்கும் நாங்கள் கொடுத்திருந்தோம். ஆனாலும் கூட கால தாமதம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எங்களது பிசினஸை பல கோடி ரூபாய் இருக்கக்கூடிய பிசினஸாக இது இருக்கக்கூடிய சூழலில் எங்களுக்கு இதில் மிக முக்கியமான நிவாரணம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஆனால் மிக தெளிவாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருப்பது, உங்களுக்கு மட்டும் எதற்காக சிறப்பு அதிகாரம், சிறப்பு வாய்ப்புகள் என்பதை எதற்காக வழங்க வேண்டும்? ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கை எதற்காக நாங்கள் விசாரிக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்றும் அவர்கள் கூறிவிட்டார்கள். காரணம், சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி அமர்வு ஒரு முக்கியமான உத்தரவை, தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். 6ஆம் தேதி 7ஆம் தேதி என்று பல்வேறு தேதிகளில் அவர்கள் நிறைய இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதை எதையும் நீங்கள் சேலஞ்ச் செய்யாமல், அதை எதையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைக்காமல் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கேட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என சொல்லி, ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் சம்பந்தமாக தேவைப்பட்டால் நீங்கள் மனுவை மாற்றி அமையுங்கள், உங்களது கோரிக்கைகளை மாற்றி வையுங்கள், அப்படி இல்லை என்றால் நேராக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுங்கள் என்று தற்பொழுது கூறியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். தயாரிப்பு நிறுவனமும் சார்பில் அவர்களுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறோம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.